வணக்கம் நண்பர்களே, உங்களிடம் பேசுவது விமலா. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை நிறைவு. ஒரே ஒரு ஊர்ல ஒரு மகாராஜா இருந்தார். ரொம்ப நல்லவர், தர்ம சிந்தனை உள்ளவர். எல்லோருக்கும் எல்லா உதவியும் செய்வார். யாருக்கும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஒரு சமயம் அவர் ஒரு பெரிய காட்சி சாலையை திறந்து வச்சார். அதுல ஏகப்பட்ட பொருட்கள், எல்லாமும் இலவசமா கொடுக்கறதுக்காக. யார் வேணும்னாலும் வரலாம், எந்த பொருளை வேணும்னாலும் எடுத்துக்கிட்டு போகலாம், காசு கிடையாது. ஆண் பெண் எல்லோரும் வந்து அவங்க பிரியப்படி தங்களுக்கு பிடித்தமானதை எடுத்துக்கிட்டு போகலாம். அது மாதிரி ஏற்பாடு. இந்த காட்சி சாலைக்கு நிறைய பேர் வந்தாங்க. அவங்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு போனாங்க. சில பேர் அவங்களுக்கு தேவையான வேட்டி சட்டைகளை எடுத்துக்கிட்டு போனாங்க. சில பேர் வந்தாங்க, அங்கே இருந்த விலை உயர்ந்த நகைகளை எடுத்துக்கிட்டு போனாங்க. சில பேர் அங்கே இருந்த நல்ல புத்தகங்களை எடுத்துக்கிட்டு போனாங்க. சில பேர் இரும்பு பெட்டிகளை எடுத்துக்கிட்டு போனாங்க. சில பேர் நல்ல பழ வகைகளை எடுத்துக்கிட்டாங்க. எல்லோருக்கும் நிறைவோட திரும்பி போனாங்க. ஒரே ஒரு வயசான அம்மா, அவங்க மட்டும் அங்க வந்தாங்க. ஆனா எதையுமே தொடல, மன நிறைவு இல்ல. எல்லோரும் ஆச்சரியமா அந்த அம்மாவை பார்த்தாங்க. ஊர் மக்கள் எல்லோருக்கும் மனநிறைவு, இந்த அம்மாவுக்கு மட்டும் மனநிறைவு இல்லையா? என்ன காரணமா இருக்கும்? உங்களுக்கு பிடிச்சத எடுத்துக்க வேண்டியதானே. நாங்க இங்க இருக்கிற எந்த பொருளும் எனக்கு திருப்தி அளிக்கல, நான் மகாராஜாவை பார்க்கணும்னாங்க. அங்க இருந்த திவான் ஓடி போய் மகாராஜா கிட்ட சொன்னார். உடனே மகாராஜா ஒரு யானை மேல ஏறிக்கிட்டு அந்த அம்மாவை பார்க்க வந்துட்டார். அந்த அம்மா மன்னரை பார்த்து, மகாராஜா கீழே இறங்கி வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் பற்றி உங்ககிட்ட பேசணும்னாங்க. அரசர் யானையிலிருந்து கீழே இறங்கினார். அந்த அம்மா ராஜாவோட வலது கையை பிடிச்சுக்கிட்டு, மகாராஜா, இப்ப நீங்க எனக்கு சொந்தமாயிட்டீங்க. காட்சி சாலையில உள்ள சின்ன சின்ன பொருட்களையும் விளையாட்டு பொம்மைகளையும் நான் விரும்பல, உங்களை பெறவே நான் விரும்புகிறேன். நீங்க எனக்கு சொந்தமாயிட்டதுனால இந்த ராஜ்யத்தின் செல்வம் எல்லாம் இப்ப எனக்கு சொந்தமாயிட்டது அப்படின்னாங்க. மகாராஜா மலைச்சு போய் நின்னார். அந்த அம்மாவை கடைசி வரைக்கும் தன் அரண்மனையிலேயே வச்சு தாய் மாதிரி கவனிச்சுக்கிட்டார். நமக்கு பலவிதமான ஆசைகள், அதனாலே அந்தந்த ஆசைக்குரிய பொருட்களை தேடி செல்கிறோம். இப்படி செய்யறதுனால திருப்தியே உண்டாகிறதில்ல. ஆசைக்கு அடிமையாகிறவர்கள் பிச்சைக்காரர்களுக்கும் பிச்சைக்காரர்களாக ஆகிவிடுகிறார்கள். உலக இச்சைகளையும் பொருட்களையும் துறந்து இப்பரந்த பிரபஞ்சத்தின் மூலம் பரம்பொருளை பெற்றுவிட்டால் உங்களுடைய எல்லா ஆசைகளும் பூர்த்தியாகிவிடுங்கிறார் சுவாமி சிவானந்தர். எப்படி ஞானமுள்ள இந்த வயசான அம்மா மகாராஜாவை சொந்தமாக பாராட்டி அவருடைய செல்வத்துக்கெல்லாம் அதிபதியா ஆனாங்களோ, அப்படியே எல்லா சௌகரியங்களும் உங்களை தேடிக்கிட்டு வரும் அப்படிங்கிறார் அவர். இந்த காலத்துல அப்படியெல்லாம் அது மாதிரி உள்ளவங்களை பார்க்கறது ரொம்ப அபூர்வம். ஒரு நண்பரை பார்த்து கேட்டேன், ஏன் சார், அந்த மகாராஜா மாதிரியே இப்போ ஒருத்தர் தன்னுடைய பங்களாவுக்கு உங்களை கூப்பிட்டு எதை வேணும்னாலும் எடுத்துக்கிட்டு போன்னு சொன்னா முதல்ல எதை எடுப்பீங்கன்னு கேட்டேன். முதல்ல அவரைத்தான் எடுப்பேன். அவர் எடுத்துக்கொண்டு போய் எங்காவது காட்டுல விட்டுட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த பங்களாவில் நான் இருப்பேன் அப்படின்னார். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம்.